LP2 எனப்படும் இரண்டாவது கிழக்கு கரை நெடுஞ்சாலை வாகன ஓட்டிகளிடமிருந்து சுமார் 14,000 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக 2 போலீஸ் அதிகாரிகள் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC-யால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 30 வயது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் ஒரு ரோந்து பிரிவு அதிகாரியே இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட வாகனமோட்டிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க அவ்விருவரும் கடந்த ஜனவரி முதல் ஜூலை வரை இத்தொகையை கையூட்டாக பெற்றதாக கூறப்படுகிறது. இப்பணம் இணைய வங்கி பரிவர்த்தனை மூலம் 3ஆம் நபரின் வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளது. குவாந்தான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கான்ஸ்டபிள் 5 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள வேளையில் ரோந்து அதிகாரியின் தடுப்பு காவல் மேலும் 4 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து 2009 MACC சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெற்று வருவதாக பஹாங் MACC கிளை உறுதிப்படுத்தியது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.